கம்யூனிஸ்ட் இயக்கம் பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை அதுல நான் ஒரு கருத்தை, ஒரு வரலாற்று உண்மையை பதிவு செய்ய விரும்புறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள சித்தாந்த போராட்டம் என்பது 1957 நடந்து வந்தது. அது எதை பத்தினா இந்திய அரசினுடைய தன்மையை பற்றி நிர்ணயிப்பதில்லை. அப்படி நிர்ணயிச்சு அதன்பால் எத்தகைய அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற விவகாரம் உள்கட்சி விவாதமாக, சித்தாந்த போராட்டமாக ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடவும் பட்டது. அது ஒரு கட்டத்துல ஒரு முற்றி 1962 அல்ல 1964 தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது என்பதை மட்டும் நான் பதிவு செய்றேன். இப்ப பாமக விஷயத்துக்கு வருவோம். அதுல அந்த பொதுக்குழு கூட்ட வீடியோக்கள் எல்லாம் முழுமையா வந்திருக்கு. எனக்கு இது முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுக்குழு கூட்டத்துக்குள்ள எல்லாம் எல்லா ஊடகக்காரர்களையும் விட்டு அவங்க முழுக்க அவர்களையும் பதிவு பண்ணி இன்னைக்கு ஒரு விவாதம் நடத்துற நிலைமை இது எப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. பரவாயில்ல, உள்ள நடப்பது கூட உடனடியா வெளியே தெரியட்டும். ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரிஞ்சா ஜனநாயக முயற்சின்னு பார்க்க மாட்டீங்களா? இல்ல அதான் சொல்ல வரேன். இது ஒரு புது வகையான ஜனநாயகம் வச்சுக்கோமே. ஆனா பாருங்க, இப்ப நாளுக்கு நாள் பொழிவு பெறணும், அது எல்லா முயற்சியும் எடுப்போம், அவ்வளவுதான். இல்ல சொல்றேன், அப்ப இயல்பா அந்த கட்சி விஷயங்களை பூரா பொது வெளியில பேச வேண்டிய போகுது இல்ல. அப்ப இதுதான் உள்ள சிக்கல். ஒரு உள்கட்சியில நடக்க வேண்டிய ஒரு விவாதத்தை வெளியில நீங்க விடும்போது கண்டிப்பாக வெளியில நம்மை போன்றவங்க, அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க பேச வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகுது. அது அந்த கட்சிக்கு நல்லதா இல்லையாங்கிறது அவங்க முடிவு பண்ணட்டும். இப்ப இதுவே முதல்ல எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு, அதுக்காக சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட் அந்த பேசுங்க நண்பர்கள்லாம் அப்ப கடைசியா பேசின நம்ம ராம்கி கூட ரொம்பவும் கூட்டணி பத்தி எல்லாம் ரொம்ப விரிவா பேசிட்டு இருந்தாரு, அப்படி இப்படி என்ன இதுன்னு. பட் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் தெளிவா இருந்துச்சு. ஒண்ணு,